இந்நிலையில் விஜய் காரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் நிலை தடுமாறி சாலையில் விழுந்தனர். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு. ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா 8 to 12 பேர் இருப்பாங்க. அதுல 4 பேர் கையில துப்பாக்கி இருக்கும், நவீன துப்பாக்கி இருக்கும். மீதி 8 பேர் சாதாரணமாக பாதுகாப்புக்கு நிற்பாங்க. முன்னாடி ஒரு காரு, பின்னாடி ஒரு காரு, நடுவுல போற கார் தான் நடிகர் விஜய் அவர்களுடைய காராக இருக்கும். ஒரு பலத்த பாதுகாப்புன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். 4 பேர் கையில துப்பாக்கி இருக்குன்னு அது ஒரு பெரிய பாதுகாப்பு தான், நல்ல ஒரு பில்டப்பா தெரியும். ஒரு 12 பேர் கருப்பு சட்டை ஃபுல்லா பிளாக் அண்ட் பிளாக்ல இருந்துகிட்டு நிற்கும் போது அது பெரிய அளவுல தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட பாதுகாப்பு நடிகர் விஜய்க்கு ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் இல்லையா? உண்மையாவே அவருக்கு அந்த பாதுகாப்பு தேவை இருக்கு. என்ன தேவைங்கிறத நான் சொல்றேன். அவர் ஏதாவது ஏகாதிபத்திய நாடுகளை எதிர்த்து நிற்கிறாரா? அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்கா? எந்த நேரம் வேணாலும் அணு ஆயுதத்தை வச்சு அவரை தாக்குறதுக்கான முயற்சியில பல ஏகாதிபத்திய நாடுகள் நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த முட்டையை வீசுவேன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு ஆடியோ நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? விஜய் நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போகும்போது முட்டையை நாங்க வீசுவோம், சும்மா சல்லு சல்லு சல்லுன்னு வீசுவோம்னு ஒரு ஆடியோ மக்களே ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசிக்கிட்ட ஒரு ஆடியோ. அதனால தான் போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு இவங்க கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. என்னப்பா இதுவும் கிடையாதுங்கிற அதுவும் கிடையாதுங்கிற அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. என்னன்னா முக்கியமா விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு எதுக்கு தேவைன்னா விஜய் ரசிகர்கள்ட்டேருந்து விஜயை பாதுகாக்கிறதுக்கு தான். எதனால் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் எந்த மாதிரியான மனநிலையில இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய தளபதி விஜயை, நடிகர் விஜயை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பார்த்துடணும். பார்க்கறது மட்டும் இல்ல, எப்படியாவது எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி, அண்ணா 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 இங்க பாருங்க அண்ணா அப்படின்னு ஓடி போய் ஒரு செல்ஃபி, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துரும். அதுதான் அவர்களுடைய தத்துவமாகவும் கொள்கையாகவும் கோட்பாடாகவும் நோக்கமாகவும் இருக்கே ஒழிய வேற ஒரு மயிறு கிடையாது. இப்ப விஜய் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துருச்சு, அங்க பார்வையிட போறாரு, அங்க ஆறுதல் சொல்ல போறாரு, மக்களை பார்க்க போறாரு. அந்த இடத்துல ஒருத்தன் செல்ஃபி எடுக்க வந்தான் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? 50க்கும் மேற்பட்ட மரணங்கள், ஊரே ஒப்பாரி சத்தம். அந்த இடத்துல ஒருத்தன் ஆனா ஒரே ஒரு செல்ஃபினா அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில கேட்கிறானா விஜய் ரசிகர். பரந்தூருக்கு எதுக்கு போனாங்க? போராடுறதுக்கு போனாங்க. போராட போன இடத்துல விஜய் காரு பின்னாடியே ஒரு பைக்ல போறான், பின்னாடியே போறான். டேனிங் இருக்கிறத கூட தெரியாம காரு டேனிங்ல திரும்பிடுச்சு, இவன் நேரா போய் உள்ள விழுவுறான். அந்த அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு சூழல். மற்றபடி விஜய் அவர்களுக்கு உயிருக்கோ யார் மூலயமா எதுவும் நடக்காது. எப்படியும் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு சுத்தி பொறுப்பாளர்கள் எல்லாமே போக தான் போறாங்க. மற்றபடிலாம் ஒண்ணும் இல்லை. உண்மையாவே விஜய் அவர்கள் பாதுகாப்பு கேட்டதுக்கான காரணம் இது மட்டும்தான். என்னுடைய கருத்து. விஜய் அவர்கள் நடத்திய முதல் மாநாடுங்க, அந்த முதல் மாநாடு முடிஞ்சிட்டு அந்த போனதுக்கு அப்புறம் அந்த மாநாடு நடந்த இடத்த பார்க்கும்போது 4000 சேர் உடஞ்சு கிடந்தது. ஒரு சேர் 50 ரூபான்னு வச்சா கூட 2 லட்ச ரூபா வருதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சேரோட விலையே 200 ரூபா இருக்கு குறைஞ்சது. அப்படின்னா 8 லட்ச ரூபா சேரை நீங்க உடச்சி போட்டு போயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இன்மெச்சூர்டா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. வாரிசுன்னு ஒரு படம் தேட்டர்ல எல்லாம் பாக்குறாங்க. தேட்டருக்கு எதுக்கு போவீங்க? படம் பார்க்க போவீங்க. உள்ள போய் பட்டாசை கொளுத்தி தூக்கி போடுறது, சேரெல்லாம் அடிச்சு ஒட்டச்சு எல்லாத்தையும் நிறவிட்டு பண்ணி மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சிட்டு போறது. இந்த நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. இவங்களுக்கு எஜுகேட் பண்ணாம, இந்த மக்களை அரசியல்படுத்தாம, இந்த இளைஞர்களை அரசியல்படுத்தாம நேரடியா அரசியலுக்குள்ள வந்ததுனால எல்லாம் தற்குறி கூட்டமா இருக்கு. எங்க மேலைகள்ல விழுந்துட போறானுங்க. ஆனா ஒருத்தன் மரத்து மேல ஏறுறான், ஒருத்தன் வண்டியில கொண்டாந்து துரத்துறான். ஒரு பொம்பளை கையில புள்ளைய வச்சுக்கிட்டு, பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு அண்ணா அண்ணா அண்ணான்ட்டு பின்னாடியே ஓடியாரு. அந்த புள்ள பயந்து போய் அழுவுது. இந்த லட்சணத்துல இருக்கு. அதனால கிட்ட யாரையும் நெருங்க விடக்கூடாது. இப்ப கூட இந்த சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் கேமராமேன் விஜய் கார் பின்னாடியே அப்படியே எடுக்கிற மாதிரியே போய் கீழே விழுவுறாரு. அப்படிலாம் எடுக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. பத்திரிகையாளரையே சந்திக்காத ஒரு நபர் மீது பத்திரிகைகளும் இந்த ஊடகங்களும் இப்படி ஓடுதுன்னா அதுக்கு காரணம் வியூஸ் அதிகமா போகுது. அவரை பத்தி பேசினா நிறைய பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறதுனால ஓடுறாங்கிறது நம்ம வச்சுக்கலாம். மற்றபடி விஜய் அவர்களுக்கு த்ரெட்டனிங்கோ அந்த அச்சுறுத்தல், அதாவது யார் மூலியமா முட்டை வீசிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையான ரீசன் நான் சொன்னது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது.
நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க மக்களே. நான் சொன்னதை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இத்தனை நாள்ல அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வெளியில வந்திருக்கிறாரு, அந்த இடத்துலலாம் அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருந்திருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. வேற யாராலையாவது அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏதாவது ஏற்படுற மாதிரி அசம்பாவிதம் ஏதாவது நடந்துச்சா? இல்ல. ரசிகர்கள்லாம் வெளில நிக்கிறாங்கன்ட்டு கேக்கு கொடுக்க வராரு. அப்ப பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு மூஞ்ச பிடிச்ச ஒருத்தன் இருக்கிறான் விஜய் அவர்களை. இந்த மாதிரி ரசிக குஞ்சுகளால மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையை ஒழிய மற்ற யாராலையும் எந்தவித பிரச்சனையும் விஜய் அவர்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட மாதிரி நான் பார்க்கலப்பா. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அப்படி எதுவுமே நடந்த மாதிரி இல்லையே. ரசிகர்களால மட்டும்தான் இவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த ரசிகர்களுக்கு பயந்து போய் இவனுங்கள்ட்ட எங்களை எப்படியாவது பாதுகாத்து வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு மக்களே. காமெடியா இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களெல்லாம் அமைதிப்படை என்கிற பெயரில் அதிரடி படையை அனுப்பிய ராஜீவ் காந்தியை நாங்க தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே காங்கிரஸ்காரங்க எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வட சென்னைக்கு வந்து பாடுறா, உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா, டேய் திருநெல்வேலியில வந்திருக்கண்டா, அருவாலோட வந்திருக்கண்டா. அப்புறமேட்டுக்கு எங்கெங்க போட்டுருவாங்கிறான், ஒருத்தன் கல்லறை கட்டிடுவாங்கிறான். அப்போ கூட அண்ணன் சீமான் அவர்கள் போய் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க எதுக்கு இப்ப எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு உறுதியா நின்ன ஒரு நபர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்களா நிலைமை எப்படி இருக்குன்னு. அப்படி என்ன நீ ஏகாதிபத்தியத்தை எதிர்த்துட்டு, அப்படி என்ன நீ அரசியல் பண்ணிட்ட, உனக்கு என்ன உயிருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ஒய் செக்யூரிட்டி போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாத்துக்கலாம். இதுலலாம் ரொம்ப திமுக காரவங்க என்ன பண்ணுவாங்களோ, அதிமுக காரவங்க என்ன பண்ணுவாங்களோ, பாஜக காரவங்க என்ன பண்ணுவாங்களோ அதையே தான் இவரும் பண்றாரு. அப்ப அவங்க இத்தனை நாள் பண்ண ஊழலை தான் இவர் ஜெயிச்சு வந்தாலும் பண்ணுவாருங்கிறது இன்னைக்கே நமக்கு புரியுது. ஆனா இந்த ஒரு நபர்களுக்கெல்லாம் ஊடகங்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறத சத்தியமா ஏத்துக்க முடியல. உண்மையா நிக்கிறவங்களுக்கு ஊடக புறக்கணிப்பு எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆதரவுனா எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும், எல்லாரையும் சம கோட்டில் ஓட விடணும். ஆனா ஒரு கட்சிக்கு மட்டும் ஊடகத்துல எப்ப பார்த்தாலும் தலைப்பு செய்தி வியூஸ் போகுதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் போடுவீங்களாடா நீங்க.